எடுத்துக்காட்டு 2.50 பாருங்கள். 0.6666ன்னு போய்கிட்டே இருக்குது என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இப்படி இருந்ததுன்னா இந்த 6ங்கிறது நமக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி பிரித்து எழுதலாம்னா 0.6 ப்ளஸ் 0.06 ப்ளஸ் 0.006 ப்ளஸ் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ கூட்டி பாருங்கள் 0.6 அடுத்து 0.06 0.006 6 6 6.0 போய்கிட்டே இருக்கும். நமக்கு கேட்டிருக்கிறது வந்து விகிதமுறு வடிவம் கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம இதை எப்படி எழுதலாம்? 6/10ன்னு எழுதலாமா? ஏன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ப்ளஸ் 6 இது வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 6/100ன்னு எழுதுவோம். அடுத்து 6/1000ன்னு எழுதுவோம். அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போது முடிவுறாமல் போய்கிட்டே இருக்குன்னா நமக்கு எஸ் இன்ஃபினிட்டிக்கு ஃபார்முலா தெரியும். a/1 - r. இங்கே a வந்து 6/10 ஆறுங்கும்போது ரெண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு. ரெண்டாவது உறுப்பு 6/100 வகுத்தல் முதல் உறுப்பு. அப்போ வகுத்தல் 6/10 போடுவோம். அதை பெருக்கலாக மாற்றும் போது 10/6ன்னு வரும். இப்போ 6 6 கேன்சல் ஆயிரும். நமக்கு 1/10. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாமா? a வந்து 6/10 பை 1 - 1/10. இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். கீழே 10 இருக்குது, மீச்சமாக எடுப்போம். ஏன்னா இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, இது முழு எண்ணாக இருக்குது, இது பின்னமாக இருக்குது. அப்போ மீச்சமாக எடுக்கும்போது 10ன்னு வரும். கீழே 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். இதை 10 மாற்றினா 10ஆல் பெருக்கும். அப்போ மேலேயும் 10ஆல் பெருக்கணும். 10 - 1 இப்போது 9/10ன்னு வரும். இது வந்து 6/10 வகுத்தல் 9/10. இதை பெருக்கலாம் மாற்றும்போது 10/9ன்னு மாறும். இப்போ இது கேன்சல் ஆயிரும். அடுத்து 3ஆல் அடிக்கலாம். 2 3 6 3 3 9. இப்போ நமக்கு மதிப்பு வந்து 2/3ன்னு கிடைக்கும். இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்டில் மெய்யெண்கள் டாபிக் பார்த்துருப்போம். 0.6666ன்னு போய்கிட்டே இருக்குது. இப்போ வந்து 9th ஸ்டாண்டர்ட் மெய்யெண்கள் டாப்பிக்கில் விகிதமுறா எண்களில் முடிவுறா சுழல் தசம எண்ணை விகிதமுறு எண்ணாக மாற்றுதல்னு ஒரு டாபிக் இருக்கும். அது ஏற்கனவே பார்க்காதவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க. வந்து இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 0.6ல் மேலே வந்து ஒரு கோடு போடுவோம். 0.6 பார். இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த 6 வந்து தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸு வந்து நம்ம 0.6ன்னு எடுத்துக்கிடுவோம். 0.6 பார். அடுத்து பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு இந்த இது வந்து எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ 1 மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம 2 சைடும் 10ஆல் பெருக்கணும். இந்த புள்ளி வந்து இந்த சைடு கொண்டு வரணுங்கிறதுனால 10ஆல் பெருக்கும்போது நமக்கு 10x = இது வந்து முதல் சமன்பாடு. 10x = 6.6 போய்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம ரெண்டாவது சமன்பாடு. இது வந்து ரெண்டாவது சமன்பாடு. ரெண்டாவது சமன்பாடு மைனஸ் முதல் சமன்பாடு. இப்போ ரெண்டாவது சமன்பாடு என்னது? 10x - x = இது வந்து 6.66ன்னு போய்கிட்டே இருக்கும். மைனஸ் 0.66ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இதிலேருந்து இதை கழிக்கும்போது 9x = 6.66ன்னு போய்கிட்டே இருக்கும். அடுத்து இங்கே வந்து 0.66ன்னு போய்கிட்டே இருக்கும்போது இது வந்து நமக்கு கேன்சல் ஆகிரும் கழிக்கும்போது. இங்கே 6 மட்டும் இருக்கும். அடுத்து பாருங்கள், x = 6/9. இப்போ 3ஆல் அடிச்சோம்னா 2 3 6 3 3 9. இப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு 2/3ன்னு கிடைக்கும். இந்த சம்மை இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி இந்த மெத்தட்லையும் செஞ்சுக்கலாம். சம்மெல்லாம் பார்க்கும்போது நல்லா புரிஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்தா தான் சம்மெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். அடுத்து பாருங்கள், அடுத்த சம் பாருங்கள். 5 + 55 + 555ன்னு ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது என்ற தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். இதை வந்து பார்த்தாலே தெரியுது. இது
கூட்டுத்தொடர் வரிசையும் கிடையாது, பெருக்குத்தொடர் வரிசையும் கிடையாது. கூட்டுத்தொடர் வரிசைனா எல்லாத்துக்கும் டி வந்து சமமாக வரணும். இது பெருக்குத்தொடர் வரிசைனா ஆர் வந்து பொதுவாக இருக்கணும். இப்போது இதிலேருந்து இதை கழித்தோம் அப்படின்னா 55லேருந்து 5 கழித்தோம்னா 50ன்னு கிடைக்கும். இதே இது 555லேருந்து 55 கழிச்சா நமக்கு 500ன்னு கிடைக்கும். இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. இதே இது பெருக்குத்தொடர் வரிசையாக பார்க்கணும்னா 55/5னா ஒரு 5 11. இதே இது 555/55னா 1 1 மேலே 1 1 1 111/11 வரும். அப்போ இது வந்து பெருக்குத்தொடர் வரிசையும் கிடையாது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து பெருக்குத்தொடர் வரிசையாக மாற்றணும். பெருக்குத்தொடர் வரிசையாக மாற்றணுங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து 5 பொதுவாக வெளியில் எடுப்போம். 5 வெளியில் எடுத்தோம்னா இங்கே வந்து 1 அடுத்து ப்ளஸ் 11 ப்ளஸ் 111 போய்கிட்டே இருக்கும். n உறுப்பு வரை கூடுதல் கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கள், திரும்ப இதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பெருக்குத்தொடர் வரிசையாக மாற்றணுங்கிறதுனால இதை வந்து 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்கும். இப்போது 5 × 9/9னா இப்போ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல 1ன்னு வரும். அப்படிங்கும்போது இந்த மதிப்பு வந்து மாறாது. அதனால் நம்ம 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்கிறோம். 5 × 9/9 1 + 11 + 111 ப்ளஸ்ன்னு n வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த 9 வச்சு உள்ளே பெருக்கிறோம். 5/9 9 வச்சு உள்ளே பெருக்கும்போது 9 + 99 + 999 ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருந்துட்டு n உறுப்புகள் வரை. அப்புறம் நம்ம இதை ஃபுல்லாக 1ஆல் கழிக்கிறோம். 5/9 10 - 1 ப்ளஸ் 99 100 - 1 எழுதுவோம். ப்ளஸ் 999 1000 - 1 எழுதுனா அப்படியே போய்கிட்டே இருக்கும் n வரைக்கும். அடுத்து பாருங்கள், இதை எப்படி எழுத போகிறோம்னா இதிலேருந்து ஒன்று கழிக்கிறோம், 2வது உறுப்புலேருந்து ஒன்று கழிக்கிறோம், 3வது உறுப்புலேருந்து ஒன்று கழிக்கிறோம். அதே மாதிரி n உறுப்புகள் வரைக்கும் இதே இது செய்வோம். அப்போங்கும்போது இதை அடுத்து எப்படி எழுதுகிறோம்னா 5/9 × 10 + 100 + 1000 ப்ளஸ் nஆவது உறுப்பு வரை அடுத்து மைனஸ் 1 தானே அது ஃபுல்லாக எடுக்கிறோம். எது வரைக்கும் n உறுப்புகள் வரைக்கும். அதனால தான் -1 × n போடுவோம். இதிலேருந்து 1 கழிக்கிறோம், 2வது உறுப்புலேருந்து 1 கழிக்கிறோம், அடுத்து 3வது உறுப்புலேருந்து 1 கழிக்கிறோம். அது வந்து n உறுப்புகள் வரைக்கும் அந்த மாதிரி செய்வோம். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பில் 5/9ன்னு போட்டுட்டு 10 + 100 + 1000 ப்ளஸ்ன்னு போட்டு n வரைக்கும் போட்டு -1 × n. அடுத்து இதை பாருங்கள், இதை வந்து இது நமக்கு பெருக்குத்தொடர் வரிசையில் கிடச்சிச்சு. 5/9 இங்கே வந்து a வந்து 10, r வந்து 100/10ங்கும்போது r 10. இப்போ ஃபார்முலா என்னது? SNக்கு a × r⁻n - 1 / r - 1. a என்னது 10, அடுத்து r வந்து நமக்கு என்னது 10. 10 n உறுப்புகள் வரை தானே n -1 / r - 1. 10 - 1 9. அடுத்து இந்த -n. அடுத்து பாருங்கள், இந்த 5/9 வச்சு இதை பெருக்கும், அடுத்து இந்த 5/9 வச்சு இதை பெருக்கும். ஏன்னா இது வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்குல்ல. இப்போ இதை எடுத்து இதை பெருக்கும்போது 50 × 10n - 1 / 981. அடுத்து மைனஸ் சிம்பிள். 5 × n 5n இந்த 9. அப்போது நமக்கு ஆன்சர் வந்து 50 × 10n - 1 / 81 -5n / 9. இதோட விட்டுறலாம். அப்படி ஆப்ஷனில் வந்து அடுத்து பாருங்கள், இங்கே வந்து 81 இருக்குது, இங்கே வந்து 9 இருக்குது. மீச்சமாக எடுத்தோம்னா நமக்கு 81. ஃபஸ்ட்டு உள்ளதை அப்படியே எழுதிடுவோம். 50 10n - 1, அடுத்து மைனஸ் சிம்பிள். 9ஆல் பெருக்கணும்னா 9 45n. போது சம்மில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள்.
1 + 6 + 6 ஸ்கொயர் ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருக்குது. ப்ளஸ் 6 அடுக்கு n கிரேட்டர் தென் 5000 என்றவாறு அமையும் மிகச்சிறிய மிகைமுழு எண் வந்து காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மதிப்பு வந்து 5000க்கு அதிகமாக இருக்கும்போது என்னோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு SN கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ஃபுல்லாக ப்ளஸ், அதாவது இதை கூட்டும்போது இதோட மதிப்பு வந்து 5000க்கு மேலே இருக்கணும். A இன்ட்டு ஃபார்முலா வந்து r அடுக்கு n - 1 டிவைடட் பை r - 1. A வந்து 1, r வந்து ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. அப்போ ஆரோட மதிப்பு 6. SN வந்து நமக்கு 5000க்கு மேலே இருக்கணும்ட்டாங்க. இப்போ A வந்து 1, r அடுக்கு n, r வந்து எத்தனை 6, r அடுக்கு n - 1 டிவைடட் பை r - 1னா 5. இது எவ்வளவுக்கு 5000க்கு அதிகமாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், இது வகுத்தலில் இருக்குது, இங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல மாறும். அப்போ நமக்கு 25000 கிடைக்கும். 5 × 5 25, r அடுக்கு n - 1 25,000. அடுத்து இந்த -1 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது +1 மாறும். அப்போ 25,001 வரும். r அடுக்கு n கிரேட்டர் தென் 25,001. இப்போ பாருங்கள், r அடுக்கு n, இந்த எண் வந்து போடும்போது நமக்கு 25,000க்கு அதிகமாக இருக்கும்போது அதுதான் ஆன்சராக வரும். r அடுக்கு 1 போட்டால் 6, இப்போ r அடுக்கு 2 போட்டால் 6 36, r அடுக்கு 3 போட்டால் நமக்கு 216, r அடுக்கு 4ன்னு போடும்போது 6 36, மிச்சம் 3, 1 6 9, 2 12 போகும்போது இது வந்து நமக்கு 25,001 சிறுசாக தான் இருக்குது. 6 அடுக்கு 5ன்னு போடும்போது இது 6ஆல் பெருக்கும்போது 6 36, மிச்சம் 3, 9 54, 54 3 57, மிச்சம் 5, 2 12 5 17, மிச்சம் 1, 1 6 1 7. இதுவும் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து 6 அடுக்கு 6 போட்டோம் அப்படின்னா இது 6ஆல் பெருக்கும்போது 6 36, மிச்சம் 3, 7 42, 42 3 45, மிச்சம் 4, 7 42, 42 4 46, மிச்சம் 4, அடுத்து 7 42 46, அதாவது 46,656. இப்போது 6 அடுக்கு 6 இருக்கும்போது தான் அதோட மதிப்பு வந்து 25,001 விட பெருசாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நமக்கு 46,656 கிடைக்கி. அவங்க கேட்டிருக்கிறது மிகச்சிறிய மிகை முழு எண் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. மிகச்சிறியங்கும்போது 6 அடுக்கு 6. ஏன்னா 6 போடும்போதே இது வந்து அதிகமாக வந்துடுது. 5 போட்டோம் அப்படின்னா கம்மியாக தான் வருது. 25,001 விட அதிகமாக வரும்னு இருக்காங்க. 6 அடுக்கு 5ன்னு போட்டோம்னா 7,776 தான் வரும். இப்போ 6 அடுக்கு 6. அப்போ என்னோட மதிப்பு வந்து 6. அடுத்த சம் பாருங்கள். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் ரூபாய் 7,875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் ஆண்டு ஏ தான் கேட்டிருக்காங்க. 6 ஆண்டுகள்ங்கும்போது S6 வந்து 7,875ன்னு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். இப்போ முதல் ஆண்டு என்னன்னு தெரியாது. இப்போ அதை வந்து 100 ரூபா சேமிக்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் இதில் பாதிங்கும் போது 50 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே பாதியாக போகும். இப்போது 6 கண்டுபிடிக்கனா ரெண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்புங்கும் போது 1/2. ஏன்னா அவங்களே பாதின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து சும்மா நம்ம செஞ்சு பார்க்குறோம். பாதிங்கிறதுனால 6 வந்து 1/2 அவங்களே பாதின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு SN ஃபார்முலா தெரியும். A × r அடுக்கு n - 1 டிவைடட் பை r - 1. n வந்து என்னது 6. ஏன்னா 6 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. 7,875 ஈக்குவல் டு A தான் கண்டுபிடிக்கணும். A × r வந்து என்னது 1/2
பவரில் 6 மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1ங்கும்போது நமக்கு 1/2 மைனஸ் 1. இப்போது இதை எடுத்து மீச்சிமா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே வந்து பின்னத்தில் இருக்குது, இங்கே வந்து முழு எண்ணாக இருக்குது. மீச்சிமா வந்து 2, இங்கே 1 இருக்கிறத அப்படியே போட்டுருவோம். மைனஸ் இங்கே கீழே 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். 2ஆக மாற்றினா இதை 2ஆல் பெருக்கும்போது மேலே 2ஆல் பெருக்கும். இப்போ 2 நமக்கு மைனஸ் 1/2ன்னு கிடைக்கும். அடுத்து இதை பாருங்கள். 7875 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு A இன்ட்டு 1/2 பவரில் 6 இருக்குது. அப்போ 1க்கும் பவரில் 6, 2க்கும் பவரில் 6. 1க்கு பவரில் என்ன இருந்தாலும் மதிப்பு 1 தான். பை 2/6 மதிப்பு நமக்கு 64. ஏன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதுவோம். 2 4 4 2 8 8 இன்ட்டு 8 64. 1/64 மைனஸ் 1. இந்த வகுத்தலில் இருக்க மைனஸ் 1/2 இங்கே பெருக்கலாக மாற்றும்போது மைனஸ் 2ன்னு மாறும். அடுத்து பாருங்கள். இந்த 7875 அப்படியே இருக்கும். ஏ இன்ட்டு அடுத்து இதுக்கும் நம்ம மீச்சிமா எடுப்போம். இந்த 1 அப்படியே போட்டுருவோம். இன்றும் மைனஸ் இங்கே கீழே 64ஆல் பெருக்கும்போது மேலே 64ஆல் பெருக்கும். இன்ட்டு மைனஸ் 2. அப்போ இது எப்படி வரும் நமக்கு? ஏ இன்ட்டு 1 மைனஸ் 64னா மைனஸ் 63/64 இன்ட்டு மைனஸ் 2. இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அடுத்து இதை அடித்தோன்னா 1 2 2 6 2 4. அடுத்து இது வந்து இந்த சைடு போகும்போது தலைகீழியாக மாறும். 7875 இன்ட்டு 32/63 ஈக்குவல் டு ஏ. இப்போ 3ஆல் அடித்தோம்னா 2 3 6 1 3 3. 3ஆல் அடித்தோம்னா 2 3 6 மிச்சம் 1 5 3 15 மிச்சம் 3. சாரி 6 3 18 2 3 6 மிச்சம் 1 5 3 15. அடுத்து 7ஆல் அடித்தோம்னா 3 21. இது 7ஆல் அடித்தோம்னா 3 21 மிச்சம் 5. 7 49 மிச்சம் 3 5 35. 3ஆல் அடித்தோம்னா 1 3 3 1 3 3 2 3 6 மிச்சம் 1 5 3 15. இப்போ 125 இன்ட்டு 32. 2 10 மிச்சம் 1 2 4 1 5 1 2 5 3 15 மிச்சம் 1 2 3 6 1 7 1 3 3 0 0 1 10 மிச்சம் 1 4. இப்போது ஏ வந்து 4000. இப்போ அவர் வந்து முதல் மாதத்தில் வந்து சேமித்த தொகை வந்து 4000 ரூபாய். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சம்மை வந்து ஒரு தடவைக்கு 2 3 தடவை செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் வாரம் வாரம் ஒருக்க ரிவிஷன் மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும்.